மோர் இம்பார்ட்டன்ட் நைட்டு படுக்கும்போது கால் வலி இருக்குது. அப்படியே படுத்துட்டே சஃபர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஒரு சின்ன வாக் பக்கத்திலேயே பெட்ட சுத்தியோ, இல்ல பெட்ரூம்குள்ளேயோ ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் வாக் பண்றதுனால, அது இன்னும் கொஞ்சம் சர்க்குலேஷனும் உள்ளார தள்ளப்படுறதுக்கு நம்ம மூவ்மெண்ட் காஃப் மசில் நடக்கிறதுனால, மசில் அழுத்தம் தர்றதுனால, ரத்தம் இன்னும் கொஞ்சம் உள்ளார போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, தேங்காம. ஸோ ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் வாக் போறதுனாலயும், கால் வலி இருக்கிற நபர்கள் நடந்தாங்கன்னா, கால் வலி கம்மியாவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில வழிமுறைகள், கால் வலிய கம்மி பண்றதுக்கு, நம்ம நைட் படுக்க போகும்போது கால் வலி கம்மி பண்றதுக்கு இதனால ஒரு வழிமுறைகள். முக்கியமா வந்து நம்ம பார்க்கணும்னா, ப்ராப்பர் ஸ்லீப். அது தூங்குறதுக்கான டைமையும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். கண்ட கண்ட நேரத்தில தூங்குனோம்னாலும் இந்த கால் வலி அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். டார்க் கூல் ரூம். ஒரு நல்ல டார்க் ரூம்ல, கூல் ரூம்ல ஃபுல்லா லைட்ட போட்டு தூங்குனோம்னா தூக்கம் வராது. நல்ல கூல் ரூம், டார்க் ரூமு, நைட்டு கரெக்டான டயத்தில் படுக்கிறதுனாலயும் இந்த கால் வலி கம்மியாகுது. ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிள் டிப்ஸ் கால் வலியை கம்மி பண்ணுறது. நைட்டு படுக்கும்போது வரக்கூடிய கால் வலியை கம்மி பண்ணுறதுக்கான சிம்பிள் டிப்ஸ்.